மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ ஓகேன்னு நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக லைவ் 17th ஏப்ரலோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடுவோம். லைவ் நாளையிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து லைவ் வந்துடுவோம் மக்களே. ஃப்ரைடேலேருந்து லைவ் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேஷ்னல் நியூஸ். இது என்ன நியூஸ்னால், ஸ்விக்கி பார்ட்னர் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒன்றும் இல்லை மக்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2015 நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. எதுக்குன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதில் இருக்கும். எவ்வளோ பேர் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாபோடு இருக்காங்க அப்படின்ற டேட்டா பேஸ் இதில் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கும் இப்போ ஆட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சயின்ஸ் எம்ஓஇனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸ்விக்கி டு பூஸ்ட் கிக் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஆப்பர்ச்சுனிட்டி நேஷ்னல் கரியர் போர்ட்டல். கிக்னா ஒன்றும் இல்லை மக்களே, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ரோடு போடுறாங்கல்ல, இப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போது ஒரு ஹைவே போகிறாங்கன்னா அந்த ஹைவே ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் வேலை. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ப்ராஜெக்ட் வர வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கீழே இல்லாமல் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு ப்ராப்பர் பிஎஃப் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னுவாங்க. கிக் ஒர்க்கர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காகவே நம்மளுக்கு ஈஷாராம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈஷாராம் போர்ட்டல் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஈஷாராம் போர்ட்டலில் எவ்வளோ கோடி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் போடுங்க மக்களே. நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இது ரீசன்ட் நியூஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஈஷாராம் போர்ட்டலில் எவ்வளோ கிக் ஒர்க்கர்ஸ் என்ரோல் ஆகிருக்காங்க அப்படின்ற கவுண்ட்டு தான் கொஷினாக கேட்டேன். ஓகேவா? இந்த நியூஸ்க்கு வந்துடுவோம். இதில் யார் மினிஸ்டர் வந்திருக்குன்னா, மன்சுக் மண்டாவியா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவர் இருந்திருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் அப்படின்வாங்கள்ல, அவர் வந்து ஷோபா கரஞ்சு, அவங்களும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலில் அவங்க என்ரோல்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதனால் வந்து 12 lakh ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆக போதும் நெக்ஸ்ட் 2 to 3 yearsல. ஓகேங்களா? யாரை ஃபோக்கஸ் பண்ணின்னு பாருங்கள். யூத், உமன், யாரெல்லாம் ஜாப் சீக்கர்ஸாக இருக்காங்களோ, ஃப்ளெக்சிபிள், எந்த விதமான ஜாபுக்கு ஓகேன்றவங்கள இதில் வந்து ஃபோக்கஸ் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நேஷ்னல் கரியர் சர்வீஸ் அந்த போர்ட்டலில் கரண்ட்டாக வந்து 1.25 crore ஆக்டிவ் ஜாப் சீக்கர்ஸ், அவ்வளோ பேர் ஜாப் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எம்ப்ளாயீஸ் மட்டுமே 40 lakh எம்ப்ளாயீஸ். இது வந்து Jan 31 டேட்டா. அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்கும். இது டைம் டு டைம் மாறும். ஓகேங்களா? அவன் எக்ஸாம்ஸ் வந்து Jan 31 அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் போடணும். ஓகே, இது புரிஞ்சதில்ல மக்களே. சிம்பிளாக சொல்லணும்னா, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி ஸ்விக்கி கூட எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, ஸ்விக்கியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஏன் பண்ணணும்? அவங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டலோட ஸ்டாட்டிக் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் 2015 லான்ச் பண்ணது. டிஜிட்டல் இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் கீழே வரும். ஃபோக்கஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உமன், யூத், டிஃப்ரெண்ட் ஏபிள், வல்னரபிள்ஜி இங்கே சொல்லியிருந்தாங்கல்ல, உமன், யூத், அதே தான் இங்கேயும் வந்து. ஓகேங்களா? ஸ்விக்கி 2014 லான்ச் பண்ணது. ஷியர்ஷா மெஜஸ்டி, நந்தன் ரெட்டி, ராகுல் ஜெய்மணி, இவங்களாம் ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா? பெங்களூர், கர்நாடகா ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்த நியூஸ், டெல்லியோட இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது வந்து ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணோம், வேர்ல்டு லெவலில் எந்தெந்த ஏர்போர்ட்டாக ரொம்ப பிஸியாக இருக்குது, பேசஞ்சர் வரப்போகிற கவுண்ட்டு, அதை வச்சு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 9th place வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ மில்லியன் பேசஞ்சர் போயிருக்காங்க பாருங்கள். 2024 மட்டும் 77.8 மில்லியன் பேசஞ்சர் போயிருக்காங்க இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மட்டும். இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ 7.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ப்ரீ கோவிட் 2019 முன்னாடி, 19 தானே கோவிட் வந்தது, 2019 முன்னாடி இருந்த குரோத்தை விட இது 13.6% இன்க்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப் 3 ஏர்போர்ட்ஸ், ஆர்ட்ஃபீல்ட்ஸ், ஜாக்சன், அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் யூஎஸில் இருக்குது. 108 மில்லியன் பேசஞ்சர் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்களா அந்த ஏர்போர்ட்டில் இந்த லாஸ்ட் இயரில் மட்டும். துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 2nd place, தல்லாஸ் ஃபோர்ட் ஒர்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது யூஎஸ்ஏல இருக்குது, அதுவும் 3rd. நம்ம இந்திரா காந்தி வந்து 9th place. ஓகேங்களா? ஏர்போர்ட் கவுன்சில் இந்த டேட்டா படித்தா போதும். புரியுதுங்களா? இந்த நியூஸ் வரப்போ எது படிக்கணுன்ட்டு, நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணால், நம்ம எத்தனாவது பிளேஸு, ஃபஸ்ட்டு 3 யார், ஃபஸ்ட்டு 5 கூட நீங்கள் படிக்கலாம், இன்னும் 2 சேர்த்து கூட படிக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா ஆட்மைன் அவுட்டில் அப்படி கேட்கலாம். க்ரோத் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத், நான் சொன்ன மாதிரி எவ்வளோ மில்லியன் பேசஞ்சர், அதுக்கு அடுத்து அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்களோட ஸ்டாட்டிக். ஓகேங்களா? ஏர்போர்ட் கவர்னன்ஸ் 1991 மொனிட்டல் கனடா. இப்போ கரண்ட் டைரக்டர் ஜெனரல் லூயிஸ் வில்ஃபி டி ஒலிவேரா, அவங்க தான் கரண்ட் டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. ஓகேங்களா?
ஏர்போர்ட் எவ்வளோ பேசஞ்சர் டிராஃபிக்ன்ற ரிப்போர்ட்லாம் இங்கே இயர்லி இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இதில் புரியாமல் இருக்க எதுவும் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போயிடுவோம் டேரக்ட். சரி, தேர்டு ஜிஐ டேக் நியூஸ் மக்களே. ஜிஐ டேக்னால் ஒன்றும் இல்லை, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற ஒரு பொருளால் அது அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது எப்படி சொல்கிறது, திருநெல்வேலி அல்வான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அல்வா நீங்கள் நிறைய இடத்துல வாங்கலாம், ஆனால் திருநெல்வேலிக்குன்னு அந்த இடத்துல சாப்பிட்ற அல்வாவுக்கு ஃபேமஸ் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் மாதிரி எங்கேயும் வராது. ஸோ அதுக்கு ஜிஐ டேக் கொடுக்குறப்போ என்ன நடக்கும்னா, இப்போது இந்த ஜிஐ டேக் கொடுக்குற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா, எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரியும். ஸோ மக்கள் அது என்னன்னு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போது டிமாண்ட் அதிகமாகுமா, அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா, அப்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அவங்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகுமா, எக்கனாமி அங்கே பூம் ஆகும்ல. ஸோ இதனால் ஒரு ஜிஐ டேக் கொடுக்குறதால இவ்வளோ நடக்குது. ஏற்றுமதியும் பண்ணலாம், புரியுதுங்களா, எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். இப்போ இந்த டேஸ்ட்டை பார்த்து ஃபாரினில் இருக்கிறவங்களும் வருவாங்கள்ல, ஸோ ஏற்றுமதிக்கும் இது வழிவகுக்கும். இப்போ இந்த மாதிரி ஜிஐ டேக் வந்து பனாரஸ் ஷெகானி அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மக்களே. இது இந்த மாதிரி சிரினாம் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற டைம்லையோ அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உஸ்டஸ் பிஸ்மில்லா கான் அவர் ரொம்ப பாப்புலர் மியூசிஷியன். அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து பண்ணுறாங்கன்னா, ஆரிஜின் வந்து உத்தரப்பிரதேஷ், வாரணாசி உத்தரப்பிரதேசில் தான் இந்த பனாரஸ் ஷெகானி அப்படின்ற ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுறாங்க. இது வந்து ஓகே, இதை எதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்கன்னா, பண்ணுற ஆர்டிஷன் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருப்பாங்க. அந்த வுட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல, சேஷம் அண்ட் சாங்வான் வுட், அதை வச்சு தான் அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் அந்த வுட்டு எந்த வுட்டு வச்சு யூஸ் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து இவ்வளோ படித்தா போதும். என்ன ப்ராடக்ட் கொடுத்தாங்க, அந்த ப்ராடக்ட் எந்த பிளேஸில் ஆரிஜின் சொல்லியாச்சு, எதை வச்சு அதை மேட் பண்ணுறாங்க, முடிஞ்சிச்சு. ஒரு ஜிஐ டேக் வாங்கினா எத்தனை வருஷம் அது வேலிடு அப்படின்னு கேட்கலாம். 10 இயர்ஸ் வேலிடு மக்களே. அப்புறம் இதில் வேறு என்ன நீங்கள் படிக்கணும்னா, இப்போது ஜிஐ டேக் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க மக்களே. 2030 வரப்போ இந்தியாவில் மொத்தமாக ஜிஐ டேக் கொடுத்த ப்ராடக்டோட கவுண்ட் வந்து 10,000 இருக்கணும் அப்படின்னு கவுண்ட்டு. 10,000 எழுதலாமா, 10,000 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஜிஐ டேக் இருக்குது, ஜிஐ டேக் அது மாறிட்டே இருக்கும். 2030 வரும்போது 10,000 ஜிஐ டேக் இருக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வர டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இவங்களுக்கு ஒரு ஆக்ட் கீழே தானே இந்த ஜிஐ டேக் கொடுப்பாங்க. அந்த ஆக்ட் இதை சொல்கிறாங்க பாருங்க, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999. அது கீழே தான் அது கொடுப்பாங்க. 1999 வரும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பேங்கிங் ஹவர்ஸ் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அது வந்து 1999. நம்ம அது பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து இதோட ஜிஐ டேக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை, தமிழ்நாடு. அந்த ஜிஐ டேக் அந்த இதோட அது கரெக்ட் ரிஜிஸ்டர் ஜெனரலாக யார் இருக்காருன்னா, இப்போது சாந்தனு குமார் அப்படின்றவர் இருக்குது. இதுவும் அப்பப்போ மாறும், நீங்கள் மாறப்போ அப்டேட் பண்ணிக்கணும். புரிஞ்சதில்லை மக்களே, ஒன்றுமே இல்லை. வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட பேர் வந்து பனாரஸ் ஷெகானி. அதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஐ டேக் வந்து 10 இயர்ஸ் வேலிடு. ஓகேங்களா? அப்போ டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேட் என்ன சொல்கிறாங்க, 10,000 ஜிஐ டேக் இருக்கணும் 2030 அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்க். ஓகே, ரீசெண்ட் நியூஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அசாமில் இருக்கிற கச்சா பெத்தா அப்படின்ற ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட், அதுக்கு டிஐ டேக். அப்புறம் கொல்கத்தா ஸ்வீட்ஸ்க்கும் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி நியூஸ். இது அப்பப்போ மாறும். மேபி இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜிஐ டேக் கொடுக்குற ஈவெண்ட்டில் நம்மளோட ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர் வராரு, ஒரு முக்கியமான மினிஸ்டர் யாராவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஷின் வரலாம். அதனால் இந்த நியூஸில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஜிஐ டேக் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ப்ராடக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய கவுண்ட் ஒரு நாளைக்கே 12 வருதா, 12மே ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸில் இப்போ எவ்வளோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக்னு நினைக்கிறேன். 78 இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு 69 இருக்குது. ஓகே, 69 70 தெரில. தமிழ்நாடு அது மாறும் மக்களே. இது நம்ம ஸ்டாட்டிக் கிடையாது, இது கண்டிப்பாக மாற தான் போகுது. எக்ஸாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கணும், யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக் வச்சுருக்கா அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போய்டுவோம். அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் ஆன் ட்ரெயின். மூவிங் ட்ரெயினில் ஒரு ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க மக்களே. ஏடிஎம் யார், எந்த கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் தான் பண்ணியிருக்கா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா. எந்த ட்ரெயின் ரூட்னா, மும்பையிலேருந்து மான்மேடு எக்ஸ்பிரஸ், பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த
அந்த ரூட் போட்டிருக்காங்க பாரு, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஸ்டேஷன் அங்கேருந்து மன்மன் நாசிக் அந்த ரூட்டில் போகிற ட்ரெயினுக்கு இது கொடுத்துருக்காங்க. சாரி, ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயினோட ஏசி கோச்சில் பண்ணியிருக்காங்க. எந்த ஜோனில் வருதுன்னா சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் அது வருது. ஓகேங்களா? கடாகுதா? ஓகே மக்களே, இப்போது அவ்வளோதான். எந்த ஜோனில் வருது, எந்த ரூட்டில் அதை பண்ணாங்க, இனிஷியேட் அங்கே இருந்தப்போ யார் இருந்தார்? யூனியன் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் இருந்திருக்கார். ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்டிங் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஸ்டார்டிங் 1969 நேஷனலைஸ் ஆகிருக்கு. ஃபார்ம் பண்ணது 1935. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புனே மகாராஷ்டிரா. டேக்லைன் வந்து ஏக் பரிவார் ஏக் பேங்க். கரண்ட் எம்டி அண்ட் சிஓ வந்து நிது சக்சேனா. ஓகேங்களா? அடுத்து ஏடிஎம் ஃபேக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து யூகேவை சேர்ந்த ஜான் ஷெப்பர்ட் பர்ன் அவர் தான் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஏடிஎம் வந்து லண்டனில் 1967 பார்க்லேஸ் அந்த பேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் வந்து 1987 ஹெச்எஸ்பிசி மும்பையில் வச்சு பண்ணியிருக்காங்க. சந்திரப்படான்னு நினைக்கிறேன் பிளேஸ், அந்த பிளேஸை வச்சு பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ஏடிஎம் வந்து போட்டில் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. எங்கன்னா 2004 கொச்சியில் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹையஸ்ட் பீக்கில் ஒரு ஏடிஎம் வச்சுருக்காங்கன்னா சிக்கிம் பிளேஸில் 13,200 ஃபீட்டில் வச்சுருக்காங்க. நத்துல்லா அப்படின்ற பிளேஸில். எந்த பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு யூபிஐ எனேபிள்டு ஏடிஎம். ஏடிஎம் அந்த யூபிஐ ஸ்கேனர் இருக்கும்ல, அந்த ஃபெசிலிட்டியோட இட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸ் பண்ணியிருக்கா. இது ரீசன்ட் நியூஸ். இப்போ ரீசன்ட் நியூஸும் கேட்பாங்க அந்த மாதிரி. இங்கே எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம்ல 2 பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம். நிறைய ஏடிஎம் இருக்குது. நம்ம அது பேங்கிங் ஒன்ஸ் கிளாஸில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்கே ப்ரௌன் லேபிள் ஏடிஎம், ஒயிட் லேபிள் ஏடிஎம். ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போது இந்தியன் பேங்க்குக்கு அந்த ஏடிஎம் வந்து இந்தியன் பேங்க்கோடது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சுருக்காங்க. பேங்க்லேருந்து தள்ளி வேறு ப்ரெமிசஸில் இருக்குது. அந்த பேங்க்கில் மணி போட போகிறது யார்? இந்தியன் பேங்க்கு தான். ஆனால் அந்த ஏடிஎம்மை பாதுகாக்கிறதுக்காக செக்யூரிட்டிஸ் போடுவாங்கல்ல, அதுக்கான சர்வீசஸ் பாருவாங்க. அதோட டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாவது வந்தாலோ இல்லை அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துருவாங்க. தேர்ட் பார்ட்டி வேறு, நீங்கள் இதை பார்த்துங்க, இதுக்கான பொருள் செலவு நீங்கள் பார்த்துங்க, ஃபண்டிங் நாங்கள் மணி மட்டும் அவங்க போடுவாங்க. சர்வீசஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த எம்ப்ளாயி போட்டு ரெக்ரூட் பண்ணி அதை வந்து பார்க்குறதுக்கு தனியாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரௌன் லேபிள் ஏடிஎம். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணுறது. ஒயிட் லேபிள் ஏடிஎம்னா ஒன்றும் இல்லை மக்களே, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஏடிஎம் ரன் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து டாடா இண்டிகேஷ் ஏடிஎம், இந்தியா ஒன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பேரில் பேங்க் இல்லை. இந்தியா ஒன் ஏடிஎம் பேங்க் எங்கேயுமே இல்லை கரண்ட்டாக, ஆனால் அது பேரில் ஏடிஎம் ரன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஏடிஎம்மை ரன் பண்ணுறது, அது பேர் தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம். இவங்களுக்கு எது கீழே இந்த லைசன்ஸ் கொடுப்பாங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இதுவும் பேங்கிங் ஒன் கிளாஸில் வரும், 2007. அந்த ஆக்ட் கீழே தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா மக்களே? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இந்த நியூஸ் என்னன்னு திருப்பி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. ஒரு மூவிங் ட்ரெயினில் பப்ளிக் செக்டார் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அவங்க வந்து ஏடிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சத்ரபதி சிவாஜி அந்த டெர்மினஸ்லேருந்து நாசிக் போகிற அந்த ட்ரெயினுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த ஜோனில் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஜோன். ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த ஏசி கோச்சில் வச்சு அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து கிறிசில் அவங்க இது ஒரு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட பேங்கிங் செக்டாரோட கிரெடிட் க்ரோத் எவ்வளோ இருக்கும், இப்போ போயிட்டுருக்க ஃபினான்ஷியல் இயர்லையும் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ இருக்கும், அதாவது பேங்க்கில் கிரெடிட் காசோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து முடிஞ்சது. ஃபினான்ஷியல் 25 கரெக்டாக முடிஞ்சிச்சு. அது வந்து 11 to 11% இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அது 12 to 13% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க மானிட்டரி பாலிசியில் வந்து ரேட் கட் பண்ணியிருப்பாங்க, ரெப்போ ரேட் குறைச்சிருப்பாங்க. மக்களே இது டீப்பாக சொன்னால் டெப்த்தாக போகும், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ரெப்போ ரேட் குறைக்கிறதால என்ன நடக்கும் தெரியுமா? இப்போது நீங்கள் தான் ஆர்பிஐ, நான் பேங்க்கு, உங்கள் கிட்டேருந்து லோன் வாங்குகிறேன். இதுதான் ரெப்போ ரேட், குறுகிய கால கடன். நீங்கள் ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்க் ஆகிய நான் லோன் வாங்குகிறேன், அதுதான் ரெப்போ. அந்த ரெப்போக்கான வட்டி விதத்தை நீங்கள் குறைக்கிறப்ப நான் என்ன வாங்குவேன்? எக்ஸ்ட்ரா மணி வாங்குவேன். ஏன்னா வட்டி கம்மியாக இருக்குல்ல, ஸோ எக்ஸ்ட்ரா மணி உங்கள் கிட்டேருந்து வாங்கி நான் மணி எங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும் என்ன பண்ணுவேன்? ஆப்வியஸாக லோன் கொடுப்பேன். நிறைய பேருக்கு லோன். அப்போது எக்கனாமியில் மணி உள்ளே போகுமா, நிறைய பணம் புழங்குமா? ஸோ அதனால் இந்த மாதிரி டேக்ஸ் கட் பண்ணதால் மணி புழக்கம் மணி சர்க்குலேஷன் அதிகமாகும். அதுதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். டேக்ஸ் கட் பண்ணதால் கன்சப்ஷன் அதிகமாக போகுது, மக்களுக்கு நிறைய காசு வரப்போகுது. மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும்போது ஆப்வியஸாக போய் நிறைய பொருள் வாங்க ஆரம்பிப்பாங்களா, அப்போ கன்சப்ஷனும் அதிகமாகும். புரியுதுங்களா? இதுதான் ஒன்றும் இல்லை. இப்போது
காசே இல்லைன்றப்போ நம்மளுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன வேணுன்றதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிப்போம். காசு இருக்குன்றப்போ நம்ம எல்லாத்துலேயும் போய் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம்ல, அந்த இடத்துல கன்சப்ஷன் அதிகம் தானே ஆகுது. நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் போய் வாங்குவோம்ல. காசு இல்லாதப்போ சைலண்ட்டாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், இன்க்ரீஸ் கன்சப்ஷன் நடக்கும். அதனால தான் இந்த ப்ரொஜெக்ஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய கன்சப்ஷன் நடக்கிறப்போ ஆப்வியஸாக டேக்ஸ்லாம் கட்டுவோம்ல, ஜிஎஸ்டி அது இதுன்னு போகும்ல. ஸோ அதனால் சொல்கிறான் இந்த க்ரோத் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சாஃப்டன் பண்ணுறாங்கல்ல, பாரோவிங்கும் அதிகமாக வாங்க போகிறாங்க. இப்போது உங்ககிட்ட நான் அதிகமாக நீங்கள் தான் ஆர்பி கிட்ட நான் அதிகமாக வாங்குவோம்ல. ஸோ அதை தான் சொல்கிறான். இந்த ரேட் கட் நடக்கிறதால இன்னும் மானிட்டரி பாலிசி பற்றி நிறைய பேசலாம் மக்களே. இது சிம்பிளாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ரேட் கட் நடக்கிறதால எக்கனாமியில் மணி சர்க்குலேஷன் அதிகமாக போகுது. ஸோ இதனால் கிரெடிட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க கிறிசல். அவ்வளோதான். ஓகேங்களா. இது அடுத்த நியூஸ். ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க இவி சம்மந்தமான கம்பெனி மக்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ கிட்ட அவங்க இன்ஸ்பெக்ஷனில் மாட்டியிருக்காங்க. என்னென்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்லாம் மேனிபுலேஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஷேர் ஹோல்டர்ஸ் போடுற கேபிட்டல் எடுத்து ஓன் எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இப்போது ஜென்சால் இன்ஜினியரிங் அவங்க முதல்ல ஐபிஓ போய் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மக்களே. ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு அவங்க கம்பெனி நேம் லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் என்னோடய ஆப்ரேஷன்ஸ் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன், நான் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவேன், என்னோடய ப்ராஜெக்டை என்னோட கம்பெனி க்ரோத்துக்காக நான் பண்ண போகிறேன், நிறைய இனிஷியேட்டிவ் பண்ண போகிறேன், லாஸ்ட்டு இத்தனை இயராக நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவன் காமிக்கிறப்போ அந்த கம்பெனியில் போய் நம்மள மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ் ஷேர்ஸ் வாங்குவாங்க. இந்த ஷேர் வாங்குறதால அந்த காசு கம்பெனிக்கு போகும். ஸோ அந்த காசை வச்சு அவன் அவனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்லாம் போகும். அடுத்து என்ன பிரான்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதோ அவனோட கம்பெனி க்ரோத் பற்றி அவன் போயிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் கேபிட்டல்லாம் வருது இல்லை, அதை எப்படி செலவு பண்ணுறான்ற ப்ராப்பர் கணக்கு அவன் காட்டணும், ப்ராப்பர் அந்த டேட்டா காட்டணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸில் காசு எடுத்து அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. தென் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே வச்சு ஷேரை வாங்க வச்சு இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஓகே ஷேர் ப்ரைஸ் நல்லா போகுதுன்னு போகல அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் மானிப்புலேஷன் பண்ணி ஃபண்டை டைவர்ஸை பண்ணியிருக்காங்க, இவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இதை எஸ்பிஐ பார்த்து இவங்களை இன்ஸ்பெக்ஷனுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் யார், ப்ரொமோட்டர்ஸ் அந்த கம்பெனியில் ஷேர் ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்கள்ல, அன்மோல் சிங் ஜக்கி, புனித் சிங் ஜக்கி, இவங்க 2 பேரையும் இப்போ அந்த கேஸில் அவங்க மாட்டிருக்காங்க. எப்போதுலேருந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்கன்னா 2024 ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இவங்க ஷேர் ப்ரைஸ் மானிப்புலேஷன் தென் ஃபண்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜென்சால் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிட்டடை செபி இப்போ இன்ஸ்பெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான். செபியோட எக்ஸ்பேன்ஷன் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா 1992 ஃபார்ம் பண்ணது. மும்பை மாநகர கரண்ட் சேர்மன் துஷின் கந்தப்பாண்டே. எத்தனாவது சேர்மன் அவர்? 11th. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய சில செபியோட எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லிடுவோம். இந்த நியூஸ் அவ்வளோதான் மக்களே. அடுத்து ஜென்சால் இன்ஜினியரிங் அதோட எஸ்டாப்ளிஷ் 1995 புனே மகாராஷ்டிரா. அன்மோல் சிங் ஜக்கி அண்ட் புனித் சிங் ஜக்கி இவங்க 2 பேரும் ப்ரொமோட்டர்னு சொன்னல. அன்மோல் சிங் ஜக்கி தான் சிஇஓவும் இருக்கார், கரண்ட் ஹெட்டாகவும் இருக்கார். ரீசன்ட் நியூஸ் செபியை பற்றி என்னென்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கு சேர்பர்சன் யாருன்னா பட்டு சிங்கா, ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், விஜிலன்ஸ் கமிஷனராக இருந்திருக்கார், ஃபார்மர் எக்ஸ் விஜிலன்ஸ் கமிஷனராக இருந்திருக்கார். அவரை தான் இந்த ஹை லெவல் கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. தென் அடுத்த என்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க சம்மந்தமாக அவங்களுக்காக ஒரு மொபைல் நம்பர் சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 16,600 மொபைல் நம்பர் சீரீஸை லான்ச் பண்ணி. இதுக்கு என்னென்னா இப்போது நம்ம இந்த மாதிரி நாங்கள் நார்மல் கஸ்டமர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெகுலேட்டட் என்ட்ரிஸ் பற்றி நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அவேராக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக இந்த நம்பர் சீரீஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் சீரீஸ் தான் முக்கியம். ஓகேங்களா. 1600. அடுத்து பாஸ்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ரிலீஸ் பண்ணுறவங்க ஒருத்தர், வாங்குறவங்க ஒருத்தர், ஆனால் நடுவில் தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸோட ரிஸ்க்கு அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு என்டிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷன் வரப்போகுது. அந்த ஆர்கனைசேஷனாக நீங்கள் இருக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். மினிமம் 15 இயர்ஸ் நீங்கள் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். உங்களோட நெட்ஒர்த் 100 crore இருக்கணும். அடுத்து
நீங்கள் டெப்ட் செக்யூரிட்டிஸ் நிறைய இஷ்யூ பண்ணியிருக்கணும். செக்யூரிட்டிஸ்னால் இந்த டெப்ட் கடன் பத்திரங்களாக இஷ்யூ பண்ணியிருக்கணும். 250க்கு மேலேயாவது இஷ்யூ பண்ணியிருக்கணும். தென் வந்து நிறைய ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷனாக நீங்கள் பண்ணிக்கணும். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்ஸ் கிரீவன்ஸ்லாம் நீங்கள் எஃபெக்டிவாக ரிசால்வ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் நான் சொல்கிற அந்த தேர்ட் பார்ட்டி ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சியாக நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். அது பேர் தான் பிரவானா என்ன, இதில் வர ஆருக்கு என்ன மீனிங் அப்படி கேட்கலாம். பாஸ்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. ஓகேங்களா, புரிஞ்சதா? அடுத்து அந்த மாதிரி பிரவா இருக்காங்களா, அவங்களோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா சென்டர் ஒன்று இருக்குது, பிடிசி பிரவா டேட்டா சென்டர். அதுவாக நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் சொல்கிறாங்க. மினிமம் 15 இயர்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்திருக்கணும். உங்களோட நெட்ஒர்த் வந்து 200 crore. மேலே சொன்ன பிரவா ஒர்க் ஆகணும்னா 100 crore. அந்த டேட்டா சென்டராக ஒர்க் ஆகுனா 200 crore நெட்ஒர்த் இருக்கணும். அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி ஆன்லைன் நேஷனல் வைடு ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்லாம் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்த ரீசெண்ட் இனிஷியேட்டிவ் ஐபிஓக்கு ஒன்று ஒரு கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஐபிஓனா ஒன்றும் இல்லை, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு போகிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஏபிசின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியில் ஏதோ இவி பேக்டைஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் என்னோடய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணணும், நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் காசு வேணும். என்கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டனா கேஷ் வாங்கி நான் பண்ணலாம். இன்னொன்று பேங்க்கில் போய் லோனுக்கு அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா ஒரு பெரிய வெல்த்தியர் இண்டிவிஜுவல் யாராக இருந்தால் அவர்கிட்ட சொல்லி என் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா நானே ஷேர் மார்க்கெட் போனோம். ஷேர் மார்க்கெட் போய் நான் இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கேன், என்னோடய ப்ராஃபிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி என் பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சு நான் எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்னோட ஏபிசி ஷேர்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணலாம். அதை ரிலீஸ் பண்ணால் நார்மல் கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. வாங்குறப்போ ஒரு ஷேருக்கு 100-200 ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த காசு எனக்கு வரும். அதை வச்சு என்னோடய பிரான்ச்சை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன், எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுவேன், என்னோடய பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணுவேன். இதுதான் ஐபிஓட தான் நடக்கும். இனிஷியல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷேர் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அடுத்தடுத்து பண்ணுறது பேர் ஃபாலோ எஃப்இஓன்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பப்ளிக் ஆஃபரிங். ஓகேங்களா, ஃபைனான்ஸுன்றவங்களுக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போடுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க செபி. எவ்வளோ கோடிக்குன்னா 1450 crore வந்து ஐபிஓ போக போகிறாங்க. அவங்க யார் ஃபைனான்ஸ்னு, ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஓகேங்களா, ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலாம் தெரியும்ல, லோன் கொடுக்குறது, சின்ன சின்ன டெபாசிட்ஸ் வாங்குது. சில நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி டெபாசிட்ஸ் கூட வாங்குறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனி தான் இவங்க. அவங்களுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கமாடிட்டி டெரிவேட்டிவ் சஸ்பென்ஷன்னா ஸ்டில் வந்து தடுத்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். கமாடிட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற கமாடிட்டி மக்கள் அரிசி, கோதுமை, சன்னா, மஸ்டர்ட், சோயாபீன், க்ரூட் ஆயில், பாம் ஆயில், பாஸ்மதி, இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, மூங், வீட், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 7 கமாடிட்டிஸ் 7 தான் சொல்லியிருக்கான். இந்த 7 ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த 7 கமாடிட்டியை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா ட்ரேட் பண்ணுறதுல ஒரு மெக்கானிசம் இருக்குது மக்களே. ட்ரேட் பண்ணுறது நிறைய. இதில் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஃப்யூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்யூச்சர் ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பையர், நான் செல்லர், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். இப்போ நான் வந்து இப்போது அரிசி வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன். 3 months கழித்து அதை கல்டிவேட் பண்ணி உற்பத்தி எடுத்துருவேன், நிலத்துலேருந்து எடுத்து நான் விற்க போகிறேன். அந்த டைமில் என்ன ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் நீ இந்த ப்ரைஸில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம். புரியுதுங்களா? அந்த டைமில் வந்து இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி டைமில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக 2000 ஒரு குவிண்டாலுக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம பண்ணிக்கிறோம்ல. இது பேர் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ட்ரேட் பண்ணுறப்பவே இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால என்னென்னா இந்த ப்ரைஸ் ஷாக்ஸ்லாம் நடக்கும். இதெல்லாம் நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கும். என்னென்னா ஒரு கமாடிட்டி ப்ரைஸ் வந்து டிமாண்டு எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடும், அதுக்கேற்ற மக்கள்கிட்ட காசு இருக்காது. அதனால் முக்கியமான கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதை தடுத்து வச்சுருக்காங்க செபி. அந்த 7 கமாடிட்டிஸ் இது எப்போ வரைக்கும், மார்ச் 2026 வரைக்கும். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்லாம் புரிஞ்சுதில்ல மக்களே. ஒன்றும் இல்லை, ஃப்யூச்சரில் இந்த டேட்டில் இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸுக்கு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போயே பேசி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது. அதுதான் ஃப்யூச்சர் அண்ட் ட்ரேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா அது டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும், ஒரிஜினல் மீனிங் தான். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, செபியோட ஸ்டாட்டிக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபார்ம் பண்ணது 1982, ஸ்டெச்சுட்டரி பாடியாக பண்ணது வந்து 1992, மும்பை, மகாராஷ்டிரா, துஷின் கந்தா பாண்டே. ஃபஸ்ட்டு சேர்மன் வந்து எஸ்ஏ தாவே, அவர் தான் இருந்திருக்கார். ஓகேங்களா, அடுத்து இது அக்விசிஷனில் வராது, பவர் அக்ரிமெண்ட்டில் வரும். ஓகே, டாடா பவரும் என்டிபிசியும் சேர்ந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ஒன்றும் இல்லை, 200 மெகாவாட்டுக்கு பவர் வாங்கிப்பாங்க. இவங்க கேட்டது அவங்க கேட்டது, அந்த மாதிரி பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வாங்கிக்கிறாங்க. டாடா பவர் ரெனியூபிள் எனர்ஜியோட டோட்டல் யூட்டிலிட்டி கெப்பாசிட்டி வந்து 10.9 GW இருக்குது. ஓகேங்களா,
இதில் இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எவ்வளோ 200 மெகாவாட். யார் யார்? டாடா பவர், என்டிபிசி. அவ்வளோதான். இந்த அளவுக்கு படித்தப்போ ரெண்டோட ஸ்டார்டிங். டாடா பவர் 2007 மும்பை மகாராஷ்டிரா. பிரவீர் சின்ஹா அவர் தான் சிஇஓ. என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் 1975 நியூ டெல்லி. ரவிச்சந்திரன் புருஷோத்தமன். ஒன்றும் இல்லை மக்களே, இவங்க 2 பேரும் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி தான். 200 மெகாவாட் இவங்க கிட்ட தான் வாங்கிக்கிறோம், அவங்க கிட்ட இவங்க அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அந்த பவர் சம்மந்தமான போகிறதால பர்ச்சேஸ் தான் நடக்குது, பவர் பர்ச்சேஸ் நடக்குதால பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். சிம்பிள், அவ்வளோதான். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண பெருசாக எதுவுமே இல்லை, படித்தாவே புரியும். அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ். எக்ஸசைஸ் டஸ்ட் லிங்க். இது யாருன்னா இந்தியாவுக்கும் உஜ்பெகிஸ்தானுக்கும் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஒரு வருஷம் இங்கேயும் ஒரு வருஷம் உஜ்பெகிஸ்தான் நடக்கும். இந்த வருஷம் இந்தியாவில் நடந்திருக்கு, புனேயில். அண்டுத் புனேயில் நடந்திருக்கு. போன வருஷம் உஜ்பெகிஸ்தான் தெமார் டிஸ்ட்ரிக்ட் உஜ்பெகிஸ்தான் நடந்துச்சு 2024. ஓகேங்களா. இது 6வது எடிஷன். ஃபஸ்ட் எடிஷன் வந்து 2019 நடந்திருக்கும், உஜ்பெகிஸ்தான் நடந்துச்சு. அப்படியே ஒரு வருஷம் அங்கே ஒரு வருஷம் இங்கே அந்த மாதிரி நடக்கும் மக்களே. இதில் என்ன நடக்கும்? 2 மிலிட்ரிக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்சர்டனிட்டி வரப்போ எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்ட்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சு, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பேசிப்பாங்க. சிம்பிள், அவ்வளோதான். இந்த சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து ஜாட் ரெஜிமெண்ட் கலந்துட்டு இருப்பாங்க, மிஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஜாட் ரெஜிமெண்ட் அவங்க தான் அதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நம்ம சைட்லேருந்து. யார் யாருக்கு நடுவில் அந்த எக்ஸசைஸ் நடந்தது அப்படின்றத படிக்கணும். ஓகேங்களா. அடுத்து எந்த இடத்துல இருந்துச்சு நடந்தது, எத்தனாவது எடிஷனு, போன எடிஷன் எங்கே நடந்துச்சு, போன எடிஷன் கூட இப்போலாம் மோஸ்ட்லி கேட்குறதில்ல, போன எடிஷன் எங்கே நடந்தது, நம்ம இந்தியா சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணது யார், அவ்வளோதான். அவ்வளோ படித்தா போதும் மக்களே. ஓகேங்களா. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவ்வளோதான், சிம்பிள் தான் நியூஸு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியா லான்ச்சஸ் இஸ் ஃபுல் ஸ்டாக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா தெரியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ரொம்ப ஸ்பீடாக வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறது, நம்பர் சீரிஸ் அந்த மாதிரி. இப்போ நார்மலாக இருக்க ஏஐ விட இது கொஞ்சம் இப்போ ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் குவாண்டம் டெக்னாலஜி. அதில் ஒரு ஃபுல் ஸ்டாக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டமே ரெடி பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணதுன்னா பெங்களூரில் இருக்கிற QPIAI, குவாண்டம் அண்ட் ஏஐ டெக்னாலஜி ஸ்டார்ட் அப். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணாங்களா, அதோட பேர் பாருங்கள், QPIAI இண்டஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இதில் சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் இருக்கான். ஃபீச்சர்ஸ் வந்து 25 சூப்பர் கண்டக்டிங் கியூபிட்ஸ் இருக்கான். லான்ச்சில் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா April 14 அன்றைக்கி. April 14 வந்து வேர்ல்டு குவாண்டம் டே அன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த மிஷின் கீழே வந்தால் இந்தியாவோட நேஷனல் குவாண்டம் மிஷன். நேஷனல் குவாண்டம் மிஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க, எந்த ஃபினான்ஸ்லேருந்து எந்த ஃபினான்ஷியல் எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க, அதை போடுங்க. இது பேசிக்காக இது வந்து சயின்ஸ் பேஸ்டு வருது இல்லை. அப்போ எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும். ஓகேங்களா. அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குவாண்டமில் இது வரைக்கும் நம்ம இவ்வளோ 11 பேட்டன்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். பேட்டன்னா உரிமம் வாங்கி வைக்கிறது, லைக் அந்த மாதிரி 1 மில்லியன் ரெவன்யூ பர் ஆனம் வந்து இது வழியாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபண்டிங் யார் பண்ணுறாங்கன்னா சிட்பி பண்ணியிருக்காங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் சிட்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. மனோஜ் மிட்டலா சிபியோட சேர்மன் யார், அது கரெக்டாக போடுங்க. அடுத்து QPIAI குவாண்டம் ஏஐ டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், அதோட விபின் கோபாலகிருஷ்ணன் MD, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, 2009 ஃபார்ம் பண்ணுது. சிம்பிள் தான் மக்களே. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் யார் ரெடி பண்ணியிருக்கா, அந்த பெங்களூர் பேஸ் பண்ண அந்த கம்பெனி. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து போய்டுவோம். இது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீனோ மேப்ஸ். ஒன்றும் இல்லை மக்களே, கொடிய ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருக்குல்ல, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மேப். அது யார் ரெடி பண்ணியிருக்கா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். ரசல் வைஃபர் இந்தியாவில் இருக்கிறதுல ஒன்றாவது ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக். அது அதெல்லாம் பார்க்க பயம் இல்லைனா கூகுள் பண்ணி பாருங்கள், நான் பார்க்கல. ஓகேங்களா. இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அவங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் அப்போ அதை ரெடி பண்ணியிருப்பாங்க பெங்களூர். அந்த ரசல் வைஃபர் அதோட எங்கெங்கெல்லாம் இருக்குது இந்தியாவில், எந்தெந்த பிளேஸ்லாம் அந்த ஸ்னேக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அதோட அந்தந்த மேப் வழியாக நம்ம எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு ஒரு நாலேஜ் டேட்டா பேஸ், அவ்வளோதான் இந்த நியூஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இது வைல்ட் லைஃப் சம்மந்தமாக வரதால வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதை தான் கேட்பாங்க. யார் வந்து அந்த இனிஷியேட்டிவ் கண்டக்ட் பண்ணால், யார் டெவலப் பண்ணது, ஓகேங்களா. அது ஆக்ட் எதாவது இருந்தால் எந்த ஆக்ட் அது, அந்த அளவுக்கு படித்தா போதும். இப்போ இது வழியாக என்னென்னா, இப்போ இதனோட டேட்டா பேஸ்லாம் கண்டுபிடிக்கிறதால அதோட கன்சர்வேஷன் அதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப்பில் வந்து சில பேர் அதை கில் பண்ணவும் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணலாம்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி டார்கெட்டட் இனிஷியேட்டிவ்லாம் இதனால் பண்ண போகிறாங்க, அதான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வசிக்கிற மக்களுக்கு, நியர்பை மக்களுக்கு வந்து
ட்ரீட்மெண்ட் இப்போது சப்போஸ் அது ஏதாச்சும் ஒரு அந்த ஸ்னேக்கால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை பற்றிலாம் இவங்க சொல்லுவாங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். மேப் யார் ரெடி பண்ணது, எந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அது பார்த்துங்க. அவ்வளோதான். எந்த ஸ்னேக்ஸ் பற்றி பர்டிகுலராக இருக்கும், ரசல் வைஃபர். ஓகேவா. அடுத்து சயின்ஸு ப்ளூ ஆரிஜின் ஃபஸ்ட் ஆல் ஃபீமேல் க்ரூ சப்பார்டினல் மிஷின் ரெக்கார்ட் ஆகுதா. ஓகே, இது ஒன்றும் இல்லை மக்களே. ஸ்பேஸ் ஃப்ளைட் ஒன்று ஃபேஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஆறு உமன்ஸ் போயிருக்காங்க. 6 பேருமே ஃபீமேல் தான். இது யார் அமைச்சிருக்காங்கன்னா ப்ளூ ஆரிஜின் வந்து தெரியும்ல, ஜெப் பெசஸோட அமேசான் ஃபவுண்டர் அவரோடது கம்பெனி ப்ளூ ஆரிஜின். அந்த ராக்கெட் பேர் வந்து நியூ ஷெப்பர்ட். ரீயூசபிள் ராக்கெட்னா இவங்களை கொண்டு போய் விண்வெளிக்கு போயிட்டாங்களா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிடுச்சா, அந்த ராக்கெட் வந்து திருப்பி பூமிக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் நியூ ரீயூசபிள். எந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணிங்கன்னா டெக்ஸாஸ், டெக்ஸாஸ். எவ்வளோ நேரம் அவன் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா 10 மினிட்ஸ் தான். புவியோட சர்ஃபேஸ்லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் மேலே போயிருப்பாங்க. அதுதான் கர்மன் லைன் சொல்லுவாங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே, அதுதான் கர்மன் லைன். அந்த லைன் அங்கே போய் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க 6 உமன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை வந்து யார் இது சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு ஆல் ஃபீமேல் க்ரூ சப்பார்டினல் மிஷன் லான்ச் பண்ணது அப்படின்னு கேட்கலாம். ப்ளூ ஆரிஜின் எல்லாம் எந்த பிளேஸில் வச்சு லான்ச் பண்ணாங்க, அண்ட் தென் வந்து எவ்வளோ ஃப்ளைட் டியூரேஷன் அது அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. இதில் புரியுது இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. கர்மன் லைன்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் மேலே, அப் டு 100 கிலோமீட்டர் மேலே, அதுதான். அடுத்து ஸ்போர்ட்ஸ். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங்ஸ் ஃபெடரேஷன் அதோட ஈவெண்ட். மொத்தம் 4 ஸ்டேஜ் தான் நடக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நடந்திருக்கு. அதில் வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 2 கோல்டு. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் கோல்டு. மிக்ஸ்டு டீமில் வந்து இண்டர் சிங் சுரட்சி அண்ட் சௌரப் சௌத்ரி அவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே நடந்துச்சு, லிமா பெருவில் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. இப்போ அடுத்த ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஃபைனல் வந்து டிசம்பரில் நடக்கும். ஓகேங்களா. இதை திருப்பி நம்ம இந்த நியூஸை பார்ப்போம். இது வந்து என்னென்னா, இவங்க வந்து சைனீஸ் பேரை டிஃபீட் பண்ணி 79 இந்த பாயிண்ட்டை கேட்க மாட்டாங்க. யார் வின் பண்ணால் டிஃபீட் பண்ணது யார், சைனீஸ் பேர். ஓகேங்களா. மனு பக்கர் வந்து லாஸ்ட் ஆகிருக்காங்க. அது அதர் ரிசர்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் 1986 ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கமிட்டிக்கு தான் இவங்க கவர்ன் பண்ணுறாங்க. மூனிஸ், ஜெர்மனி. கரண்ட் பிரசிடென்ட் வந்து ரோய்சி, இட்டலி சேர்ந்தவங்க, லூசியானோ ரோய்சி. ஓகேங்களா. இதில் ஒன்றும் இல்லை மக்களே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் நீங்கள் படித்ததுமே புரியும். அதனால தான் டக்குன்னு போயிட்டேன். ஓகேங்களா. அடுத்து இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் அதோட அத்லெட்டிக் கமிஷனுக்கு மீராபாய் சானோ போட்டிருக்காங்க. மீராபாய் சானோ வெயிட் லிஃப்டர் தெரியும். ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் அடிச்சாங்க. எந்த ஒலிம்பிக்ஸில் அவங்க சில்வர் மெடல் அடிச்சாங்க மக்களே, அது போடுங்க கமெண்டில். இவங்களை வந்து அந்த அத்லெட்டிக்ஸ் கமிஷனுக்கு சேர்பர்சனாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான் நியூஸ் இது. ஓகேங்களா. இவங்களை பற்றி நம்மனா எந்த வருஷம் எந்த ஒலிம்பிக்கில் என்ன மெடல் அடித்தாங்க அது எல்லாமே போடுங்க. 3 மெடலாக 2 மெடல் அது எல்லாத்தையுமே அது கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா. இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் அதோட ஃபார்ம் பண்ணது வந்து ஏப்ரல் 2025 நியூ டெல்லி. கரண்ட் சேர்பர்சன் அதான் மீராபாய் சானோ போட்டிருக்காங்க. இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் 1935. கரண்ட் பிரசிடெண்ட் வந்து சக்தேவ் யாதவ் தான் இருக்கார். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஓகேங்களா. அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் மக்களே. சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் கோர்ட்டுக்கு வந்து 30 சீஃப் ஜஸ்டிஸ் அருண் பல்லை பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருப்பானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் சின்ஹா அவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இவரோட ஆச்சு 1998 பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கரியரை. அவ்வளோதான். அந்த அளவுக்கு இப்போ கரண்ட்டாக எத்தனை சீஃப் ஜஸ்டிஸ் எந்த இடம் யார் அப்பாயின்ட் பண்ணது அதை மட்டும் பாருங்கள். அடுத்த அவார்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோபி அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல் ஏஜி ஹாஸ்பிட்டல் சேர்மன் அவர் நாகேஸ்வர் ரெட்டி அவருக்கு தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க எண்டோஸ்கோப்பியில். அப்புறம் நிறைய வந்து பாயினியரிங் அட்வான்ஸ்டு கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டிக்கல் எண்டோஸ்கோப்பி. ஓகேங்களா. அதில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா, ஷோவா மெடிக்கல் யூனிவர்சிட்டி, டோய்ஷு ஹாஸ்பிட்டல்